கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த ரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து அந்த பந்தியில நம்ம பங்கு பெறுகிறோம். அல்லேலூயா. ஆகையினால அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாகுங்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13 வசனங்கள் அதில் இருக்கிறது. அது ஒரு விசை நம்ம எல்லாருமே சேர்ந்து வேகமாக அதை வாசித்து விடலாம். 2 Samuel chapitre 9 verset 1 à 13. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய ஷீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா ஷீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு ஷீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டபொழுது சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதபாரிலிருந்து அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபொழுது முகம் குப்பர விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராய் இருந்தார்கள். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியிலே நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்திலிருந்து நீரே எங்கள் மத்தியில பேசுவீராக. உம்முடைய கிருபைகளை எங்கள் இருதயத்தில பொழிந்தருளுவீராக. எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கிரியை செய்யும்படிக்காக நாங்கள் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசை கரங்களை பலமா தட்டலாமா? ஆமென், ஆமென், ஆமென். நாம் வாசித்த வேத பகுதி 2 சாமுவேல் புஸ்தகத்துல 9வது அதிகாரம். அந்த முழு அதிகாரத்தையும் நாம் வாசித்தோம். இன்றைக்கு மேவிபோசேத்தே நீ பயப்படாதே என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். கடந்த வாரத்துக்கு முன்னாடி 2 வாரங்களாக உடன்படிக்கையின் தேவன் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். அதுல கர்த்தர் ஒரு மனுஷனோடு செய்கிற அந்த உடன்படிக்கை எதற்காக பண்ணுகிறார், அந்த உடன்படிக்கையினுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நாம் பார்த்தோம். அது தெய்வீகமானது. அதுல தேவன் ஒரு மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணும்பொழுது அவனுக்கு நிச்சயத்தை கொடுக்கிறார், அவனுக்கு உறுதியை கொடுக்கிறார். என்னென்று சொல்லி அந்த உடன்படிக்கையில தான் அவனுக்கு செய்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை, அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தேவன் ஆணையிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்கிறது தான் அந்த உடன்படிக்கை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென். அப்போ அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவன் மேல நாம் ஓடி வர முடியும். அவருடைய சமூகத்தில் ஓடி வந்து அவர் மேல நான் நம்பிக்கை வைத்து அந்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நம்பிக்கையுடைய இருதயத்திலே ஆத்துமாவின் நங்கூரமாக அது பாய்ந்து
அசையாமல் உறுதியாக நிலைத்திருக்கிறது. ஆமென். ஆபிரகாமோடு தேவன் அப்படித்தான் அந்த உடன்படிக்கையை பண்ணி அவனுக்கு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். யெகோவா ஈரே என்கிற அந்த உடன்படிக்கையின் நாமத்தை வெளிப்படுத்தினார். மற்ற யெகோவா என்று வரக்கூடிய எல்லா நாமங்களும் இந்த ஒரே நாமத்திற்குள்ளாக அது அடங்கும். அல்லேலூயா. அவனும் அவனுடைய பங்குக்கு ஆபிரகாம் தானும் அந்த உடன்படிக்கையில என்னுடையது எல்லாம் உம்முடையது அப்படிங்கிற அந்த ஒரு நினைவுல அப்படியாகத்தான் தேவனிடத்துல அந்த உடன்படிக்கையை அவன் பாவித்து அவன் நடந்தான் என்கிறதை அவன் தன்னுடைய குமாரனை பலியிட சென்றதன் மூலியமாக வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால நம்மோடு கூட அவர் புதிய உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கையின் நாமங்கள், அது எல்லாமே கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். ஆமென். இன்றைக்கு அவருடைய ரத்தத்தின் மூலியமாக தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உரிமை சொத்தாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த ரட்சிப்புல நான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்ம அங்க என்ன வெளிப்படுத்துகிறோம்? ஆபிரகாமை போல என்னுடையது எல்லாம் ஆண்டவரே உம்முடையது என்கிறதை நான் அந்த ஞானஸ்நானத்தின் மூலியமாக வெளிப்படுத்துகிறேன். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடையது எல்லாமே என்னுடையதாக நான் என்னுடைய இருதயத்தில ஒரு நிச்சயித்துக் கொள்கிறேன். அதுல ஒரு உறுதி வந்து விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்ப்போம். தாவீதோடு தேவன் பண்ணின அந்த ஒரு உடன்படிக்கை குறித்து நாம் சுருக்கமாக பார்த்து அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது, அது இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில எப்படி தேவன் கிரியை செய்கிறார். ஆமென் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்திலிருந்து அதை நம்ம ஆரம்பிக்கலாம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். அதுல தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற அந்த தாவீது சொல்லக்கூடிய ஒரு வசனம், என்னுடைய வீடு தேவனிடத்திலே இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க அவர் செய்யாரோ. எப்படிப்பட்ட உடன்படிக்கையை தாவீதோடு பண்ணியிருக்கிறார்? தாவீதே சொல்லுகிறான், அது நிச்சயமான ஒரு உடன்படிக்கை, நித்தியமான ஒரு உடன்படிக்கை. நித்தியமானதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது என்றென்றைக்குமாய் நிலைத்திருக்கக்கூடிய உடன்படிக்கை. அது உடைத்து போடப்படாது, அல்லது தேவன் அந்த உடன்படிக்கையிலிருந்து விலக மாட்டார். அது நித்திய காலமாக அது நிலைத்திருக்கும். அதே சமயத்துல அது நிச்சயமான ஒரு உடன்படிக்கை. ஆமென். அது என்னன்னு சொன்னா, தேவன் அதுல சொல்லி இருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள், தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள், அதை கர்த்தர் நிச்சயமாகவே நான் நிறைவேற்றுவேன். அதில் நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் உண்மையுள்ள தேவன், சொன்னபடியே நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உறுதியையும் அவர் கொடுத்திருந்தார். ஆமென். அப்போ அந்த உடன்படிக்கைகளை நீங்க 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 11லிருந்து 16 வரை உள்ள வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அதனுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். அவன் அந்த ராஜ பதவியில வந்தபொழுது நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்துல விரும்பினான். அவ்வளவுதான். தேவன் மனது உருகி அவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளும்படிக்கு அவர் வந்தார். அந்த உடன்படிக்கையில தேவன் சொல்லியிருந்தார், உன்னுடைய ராஜ்யபாரம், அதாவது உன்னுடைய அந்த ராஜ்ய சிங்காசனத்துல உன்னுடைய சந்ததியில எப்பொழுதும் ஒருவன் நிலைத்திருந்து என்றென்றைக்குமாய் உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்கும். ஆமென் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அப்ப அந்த வாக்கு தத்தம் பாருங்க, கேட்கும் பொழுதே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னு சொன்னா, தாவீது ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ராஜாவாக இருக்கலாம். என்றென்றைக்குமாய் அப்படி சொல்லும் பொழுது நித்திய காலமாக அந்த ராஜ்யபாரம் நிலைத்திருக்கும் என்று சொல்லி சொல்லும் பொழுது, தாவீதினுடைய சந்ததியில அவனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அந்த சந்ததியில வரக்கூடிய ஒருவன் அல்லது ஒருவர் அவர் மரித்து என்றென்றைக்குமா உயிரோடு இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால்தான் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற முடியும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் கோத்திரத்தில அவர் பிறந்து கல்வாரி சிலுவையில மரித்து உயிர் தெழுந்த பொழுது தேவன் தாவீதுக்கு சொன்ன இந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றினார். தாவீதோடு பண்ணியிருந்த அந்த உடன்படிக்கையில இன்னொரு காரியம் தேவன் தாவீதிடத்துல சொல்லியிருந்தார். அந்த 7வது அதிகாரத்துல, அதாவது
உன்னுடைய சந்ததி அல்லது நீயோ உன்னுடைய பிள்ளையோ அல்லது உன்னுடைய சந்ததியிலையோ ஒருவன் பாவம் செய்து விடும் பொழுது, அக்கிரமம் செய்து விடும் பொழுது, நான் சவுல் ராஜா, தாவீதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ராஜா, சவுல் ராஜா அவனை நான் தள்ளினது போல, அவனிடத்திலிருந்து ராஜ்யபாரத்தை நீக்கினது போல, அவனிடத்திலிருந்து கிருபையை விலக்கினது போல, நான் உன்னுடைய குடும்பத்திலிருந்து அந்த கிருபையை நான் விலக்க மாட்டேன். ஆமென். அவர்களை நான் சொல்றார் 14வது வசனத்துல, மனுஷனுடைய மிலாட்சினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் நான் தண்டிப்பேன். அதாவது 2 அடி போடுவேன் அவன் பாவம் செய்யும் பொழுது, ஆனால் அவனுக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளை விட்டு நான் விலகவே மாட்டேன். ஆமென். என்னுடைய உண்மையிலே நான் பிசக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லி இருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதமான உடன்படிக்கை, எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தங்கள் பாருங்க. அப்ப இதைத்தான் வேத வசனம் சொல்லும் பொழுது, தாவீதுக்கு தேவன் நிச்சயமான கிருபைகளை அவர் கட்டளையிட்டு இருந்தார். ஆமென். ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனத்திலையும், அப்போஸ்தலர் 13:34 அதை நீங்க மெதுவா வாசித்து பாருங்க. அந்த நிச்சயமான கிருபைகள் என்ன? தாவீதோடு பண்ணியிருக்கிற அந்த ஒரு உடன்படிக்கையில தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, அதுதான் அந்த கிருபைகள். ஆமென். அது தாவீதுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? பாவ மன்னிப்பை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். நித்திய ஜீவனை கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போதான் என்றென்றைக்குமா ஒருவன் அவனுடைய சந்ததியில என்றென்றைக்குமாய் ராஜாவாக இருந்து ராஜ்யபாரம் பண்ண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய தாவீது அவர்தான், நம்முடைய மெசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் பொழுது தேவன் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை உனக்கு நான் கட்டளையிட்டேன். ஆமென். அப்ப அந்த பாவ மன்னிப்பு அதிலிருந்து தொடங்கி நித்திய ஜீவன் வரைக்கும் சகல ஆசீர்வாதங்கள், இதுதான் அந்த கிருபைகள். ஆமென். கிருபைகள், நிச்சயமான கிருபைகள், இதை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். அதை நிச்சயமான உடன்படிக்கைன்னு சொல்றார், உறுதியானது, அது மாற்றவே அவர் மாற்ற மாட்டார். அல்லேலூயா. அந்த கிருபையில பாருங்க, உங்களுக்கு இன்றைக்கு நம்முடைய கடந்து செல்லக்கூடிய இந்த பாதையில தேவைப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த கிருபைகளில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். உலக பிரகாரமான நித்தியத்திற்குரிய, இந்த வாழ்க்கைக்குரிய அல்லது சரீரத்திற்குரிய, ஆத்துமாவுக்குரிய, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய, குடும்ப வாழ்க்கை, ஊழியம், எல்லா காரியத்துக்கும் நமக்கு தேவன் அந்த கிருபையில சகலவற்றையும் திட்டம் பண்ணி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை ஒரு விஷயம் அவருக்கு நாம் தட்டலாமா? எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன். நம்ம தேடி வந்து நம்மோடு கூட அவர் உடன்படிக்கையை பண்ணுகிறார். சரி, அப்ப தாவீது என்ன சொல்லுகிறார்? அந்த 2 சாமுவேல் 23:5 ஆதலால், இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை தேவன் என்னோடு கூட பண்ணி இருக்கிறபடினால அவர் சொல்லுகிறார், எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சியும் எனக்குள்ளாக வளர்ந்தோங்க செய்கிறார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில பாருங்க, நம்முடைய ஒவ்வொரு அசைவும், நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், எல்லாவற்றிலையும், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலையும், அது ஆவிக்குரியதாக இருக்கிறதா அல்லது ஒரு உலக பிரகாரமான ஒரு செயலா, எல்லாவற்றிலையும் தேவன் தம்முடைய கிருபையினால எனக்கு உதவி செய்வேன், பலன் தருவேன், நான் தடைகளை எடுத்து போடுவேன், உன்னை கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி தேவன் அந்த கிருபையின் மூலியமாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையில, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி, எல்லா சூழ்நிலையும் சரி, எல்லாமே தேவனுடைய கிருபை தான். அல்லேலூயா. அதன் அர்த்தம் நான் சொல்றாரு, என்னுடைய எல்லா வாஞ்சையையும் அதன் மூலியமாக அவர் வளர்ந்து ஓங்க செய்கிறார். என்னுடைய வாஞ்சையை பழுகி பெருகும்படிக்க செய்கிறார். என்ன சொல்லுகிறாரு? என்னுடைய எந்த தேவை என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில எந்த தேவைகள் எனக்கு வந்தாலும் சரி, எனக்குள்ள ஒரு வாஞ்சை, எனக்குள்ள ஒரு விருப்பம், எனக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாகாது. என்னன்னா, தேவனுடைய கிருபையை நான் சார்ந்து கொள்ளும்படிக்கு எனக்கு செய்யும். ஆமென். அல்லேலூயா. சின்ன காரியமாக 10 யூரோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது 10,000 யூரோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்ல, நான் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருடைய கிருபையே நம்பி இருப்பேன், கர்த்தருடைய கிருபையே சார்ந்து இருப்பேன். அவரிடத்திலிருந்து நான் அந்த உதவியை நான் கேட்டு நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா.
அதுதான் அந்த வாஞ்சியை வளர்ந்தோக செய்கிறார். தேவனை நீங்க அன்பு செய்யணும், அதுவும் தேவனுடைய கிருபையினால்தான் அது ஆகும். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதை நீங்க விரும்புறீங்க, அதை வாஞ்சிக்கிறீங்க, அதையும் தேவன் தம்முடைய கிருபையினாலே அவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த கிருபை இவ்வளவு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு செய்கிறது. அப்போ தேவன், இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம்? தேவன் தாவீதோடு அந்த உடன்படிக்கை பண்ணினார். ஒரு மனுஷனோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் அந்த உடன்படிக்கையை பண்ணும் பொழுது அவர் அதுல வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு பெயர் தான் கிருபை, இல்லையா? தகுதியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் நிபந்தனையற்ற தயவுகளை பாராட்டுகிறார், அதுதான் கிருபைகள். வேறு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, கிருபை இலவசம், ஆனால் அதை அவர் யாருக்கு செய்கிறார்? தன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற அந்த மனுஷனுக்கு அவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா நீங்கள் கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்காக உதவி செய்ய, எல்லா சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவிக்க, ரட்சிக்க, உங்களை பாதுகாக்க தேவனுடைய கிருபை ஆயத்தமாக இருக்கிறது. நான் கேட்கிறது தான் தாமதம். அல்லேலூயா. தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து விடுகிறார். அப்போ தான் உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் அந்த கிருபையை பாருங்க, அவனுடைய தகுதியை பார்க்காம அவனை தேடி சென்று அந்த கிருபையை அவனுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறார் என்கிறது தான் இந்த மேவிபோசேத்துடைய சம்பவத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அவனுடைய தகுதி ஒன்றையுமே பார்க்காம தேவன் அங்க கிருபையை அவர் பாராட்டுகிறார். ஒரு சில தடைகள் வந்தது, ஆனால் அந்த தடைகள் மத்தியிலையும் தேவன் என் மேல பாராட்டுகிற அந்த அன்பு, தேவன் என் மேல பாராட்டுகிற அவருடைய கிருபை, அதிலிருந்து ஒன்றுமே தேவனை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அதை நித்திய வரைக்கும், உங்களுடைய மரணத்தை தாண்டி நித்திய வரைக்கும் அந்த கிருபை உங்களுக்குள்ள வேலை செய்யும். அந்த உடன்படிக்கையின் கிருபை, ஆமென், உடன்படிக்கையின் கிருபை உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யும். அல்லேலூயா. ஆகையினால் நம்ம தைரியமாக தேவனை சந்தோஷமாக பாடி நம்ம ஆராதிக்க முடியும். சரி, அப்போ அந்த 2 சாமுவேல் புஸ்தகத்துல நாம் வாசித்த வேத பகுதிக்கு திருப்பும் 9வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது, யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று சொல்லி தாவீது கேட்டான். அப்ப தாவீது அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்க்கும்போது அவன் ராஜாவாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஆன பிறகு அவன் கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் என்னால தயவு பெறத்தக்கவன் சவுலின் வீட்டுல யாராவது மீதி இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்படி கேட்கிறது என்கிறது தாவீது அந்த சவுலின் குடும்பத்தாருக்கு பாராட்டுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தயவு, ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. ஏன்னு சொல்லி சொன்னா, இந்த சவுல் ராஜா, அவன் ராஜாவாக இருந்த பொழுது இந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியே அவனுடைய நாட்களை எல்லாம் இவன் பின்னாடியே சுற்றி கொண்டு இருந்தவன். தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும் என்று சொல்லி தன்னையே தாவீதுக்கு எதிரியாக ஆக்கி கொண்டான். தாவீது இவனை மதித்தான், அவனுக்கு மரியாதை செலுத்தினான், கனம் பண்ணினான், எல்லாமே பண்ணினான். ஆனால் இந்த சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிரியாகவே அவனுக்கு இருந்தான். அப்போ ஒரு எதிரினுடைய குடும்பம், தன்னை கொலை செய்வதற்காக இருந்த ஒரு எதிரினுடைய குடும்பத்திற்கு தாவீது கேட்கிறான், நான் யாருக்காவது தயவு செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி அதற்கான ஆளை அவன் தேடுகிறான். அது மாத்திரம் இல்லாம ஒரு ராஜா போய் இன்னொரு ராஜா அந்த நாட்களிலே அவன் வரும்பொழுது தனக்கு முன்னாடி இருந்த ராஜா, அந்த ராஜா வம்சம், அவனுடைய சந்ததியில் இருக்கிற அத்தனை பெயர்களையும் தீர்த்து கட்டிட்டு தான் மற்ற வேலையை அவர்கள் பார்ப்பார்கள். தனக்கு முன்னாடி இருந்த ராஜாவுடைய குடும்பத்துல யாராவது மீந்து இருந்தான்னு சொன்னா அவனை தேடி கண்டுபிடித்து கொலை செய்து விட்டு அதற்கு பிறகுதான் மற்ற காரியங்களை செய்வார்கள். வேத புஸ்தகத்திலையும் அதை நம்ம பார்க்க முடியும், உலக காரியங்களிலையும், உலக சமுதாயத்திலையும் அதை நம்ம பார்க்க முடியும் அந்த ராஜாக்கள் காலங்களிலே. அப்போ அவனை கொலை செய்து போடுவதற்கு தான் தகுதியான அந்த குடும்பத்திற்கு தாவீது கேட்கிறான், யாராவது இருக்கிறார்களா நான் அவர்களுக்கு தயவு செய்யும்படிக்காக அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்ப பாருங்க, நடைமுறையில அல்லது மனுஷனுடைய லாஜிக்ல அல்லது உலக வழக்கத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ராஜாவா இருக்கிறது தாவீது அவனுக்கு எந்த விதத்திலையும் தயவு பாராட்டவே முடியாது, பாராட்டவே கூடாது. ஏன்னா அவர்களே அவனுக்கு விரோதமாக, இவனுடைய பதவிக்கு விரோதமாக எதிரியாக எழும்பி விடுவார்கள். ஆனா தாவீது அவன் தன்னுடைய அந்த சவுலுடைய குடும்பத்திற்கு தயவை பாராட்ட, கிருபையை பாராட்ட அவன் விரும்பினான். அவன் கேட்கிறான் பாருங்க, யோனத்தானின் நிமித்தம் சவுலின் குடும்பத்திற்கு நான் யாரையாவது அவனுக்கு தயவு பாராட்டணுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான்.
யோனத்தான் நிமித்தம். ஏன் யோனத்தானின் நிமித்தம் என்று சொல்லி சொல்லும் பொழுது, யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள். ஆமென். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 18வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். அங்கே 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 3-4 அந்த வசனங்களில, யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆமென். அப்ப யோனத்தான் என்ன செய்யறான்? 4வது வசனம், தான் போர்த்து கொண்டிருந்த சாவியை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு அவன் கொடுத்தான். அப்ப இந்த உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் பொழுது இவன் உடன்படிக்கையினுடைய சிநேகிதன். ஆமென். நான் சொல்லியிருந்தேன், அது தெய்வீகமானது. அதுல எவ்வளவு அந்த உண்மையாக இருப்பார்கள், வாக்கு மாற மாட்டார்கள் என்கிறதெல்லாம் நம்ம கடந்த நாட்களிலே நம்ம தியானித்தோம். அப்போ யோனத்தானும் தாவீதும் அந்த உடன்படிக்கையை அவர்கள் பண்ணிக் கொள்கிறார்கள். 20வது அதிகாரத்துல நீங்கள் பார்த்தாலும் கூட 14வது வசனத்துல பாருங்க. இப்போ யோனத்தான் பேசுகிறான் அந்த உடன்படிக்கையை பண்ணிக்கொள்ளும் பொழுது, மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீ கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல இராதபடிக்கு வேறு அறுக்கும் பொழுது நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணினான். 17வது வசனம், யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். அல்லேலூயா. பாருங்க, 2 பேரும் அந்த உடன்படிக்கை பண்ணி கொள்ளும் பொழுது இவன் அவனை உயிரை போல சிநேகிக்கிறான், அவன் இவனை உயிரை போல சிநேகிக்கிறான். 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு யோனத்தான் அதுல ஒரு காரியத்தை கேட்கிறான். என்னன்னு சொன்னா, தாவீது அப்ப அவன் ராஜாவாக இல்ல, யோனத்தானும் அவனுடைய அப்பாவும் தான் ராஜாவாகவும் இளவரசர்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், நீ நிச்சயமா ராஜாவாக நீ ஒரு நாள் ஆகுவ. அப்படி நீ ஆகும் பொழுது என்னுடைய சந்ததியை நீ முற்றிலுமா வேறெடுத்து விடக்கூடாது, எல்லாரையும் கொன்று போட்டு விடக்கூடாது. இன்றைக்கு நாம் பண்ணுகிற இந்த உடன்படிக்கையின் நிமித்தம் நீ என்னுடைய குடும்பத்திற்கு தயவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யோனத்தான் அவனோடு அந்த உடன்படிக்கையை பண்ணிக் கொள்கிறான். ஆகையினால்தான் தாவீது அந்த 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் அவன் கேட்கிறான், யோனத்தானின் நிமித்தம் யாராவது என்னிடத்துல தயவு பெற்றுக் கொள்வதற்கு யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், அல்லது உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும், ஒரு காரியத்துல விடுதலையை உண்டாக்கணும், அல்லது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நீங்க எவ்வளவு நல்லவர்கள், அல்லது நீங்க எவ்வளவு உயரமா இருக்கிறீங்க, எவ்வளவு அழகா இருக்கிறீங்க, எவ்வளவு குள்ளமா இருக்கிறீங்க, எவ்வளவு கருப்பா இருக்கிறீங்க, எவ்வளவு படிச்சு இருக்கிறீங்க, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீங்க, அல்லது எவ்வளவு நீங்க ஜெபம் பண்றீங்க, எவ்வளவு உபவாசம் பண்றீங்க, எவ்வளவு பைபிள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தேவன் பார்க்கிறது இல்ல. தேவன் பார்க்கிற ஒரே காரியம், நீ உடன்படிக்கை பண்ணப்பட்டவனா, என்னோடு நீ உடன்படிக்கை பண்ணப்பட்டவனா இருந்தா என்று சொல்லி சொன்னா, என்னுடைய கிருபைகள் என்னுடைய தயவுகளை பெற்றுக்கொள்ள நீ தகுதியானவன். அந்த அடிப்படையில தேவன் அதற்கு அவர் செய்கிறார். அப்போ உபவாசம் பண்ணக்கூடாதா, ஜெபிக்க கூடாதா, வேதத்தை வாசிக்க கூடாதா? நிச்சயமாக செய்யணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு விசுவாசி 1 மணி நேரம் தேவனுக்கு ஜெபிக்க கொடுக்கலன்னா நீ என்ன விசுவாசியா நீ இருக்கிற? அல்லது உன்னுடைய ஜெப நேரத்துல வேதத்தை வாசிப்பதற்கு நேரத்தை கொடுக்கலன்னா அந்த வேதத்தை வாசித்து அதுல கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து அவரோடு அந்த ஒரு உறவை நீ வைத்துக் கொள்ள விரும்பலன்னு சொன்னா எப்படிப்பட்ட ரட்சிப்பை நீ பெற்றிருக்கிற? எதிலிருந்து நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற? எதற்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து கர்த்தரோடு உறவு வைத்துக் கொள்ளும்படிக்காகத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், உபவாசம் பண்ணுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அதையெல்லாம் நம்ம செய்கிறோம். அப்போ அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இவைகளை நம்ம அத்தியாவசியமாக செய்ய வேண்டும். அதுல நாம ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். ஜெபம் பண்ணுகிறதுல, அவருக்கு நேரத்தை கொடுக்கிறதுல, அவரை தேடுகிறதுல, எல்லாவற்றிலும். ஆனால் நான் ஏன் இப்படி சொல்லுகிறேன்? அப்ப கர்த்தர் அதையெல்லாம் பார்க்கறது கிடையாது, கிருபையை கொடுக்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நான் பண்ணுகிற ஒரு ஜெபம் அல்லது என்னுடைய உபவாசம், என்னுடைய வேத வாசிப்பு எதையுமே தேவனுடைய இருதயத்தை அது மாற்ற விடாது. அவர் ஏதோ கோபக்காரரா இருந்தாரு, அவர் கொடூரக்காரரா இருந்தாரு, இப்போ நான் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி பைபிள் படிச்சு அவருடைய இருதயத்தை கொஞ்சம் அன்புள்ளதாக நான் மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தத்துல கிடையாது. அவர் மாறாதவர், அவர் அன்பாகவே அவர்
இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தை மாற்ற முடியாது. காரணம் அவர் அன்பாகவே அவர் இருக்கிறார். அப்ப நான் ஏன் இதையெல்லாம் செய்யணும்? ஏன் ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்றேன், இதெல்லாம் எதுக்காக செய்கிறேன்? என்னுடைய இருதயத்தை மாற்றுவதற்காக. அல்லேலூயா. என்னுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, ஒரு அசுத்த ஆவியை சீடர்கள் துரத்தி விட முடியாமல் போன பொழுது மத்தேயு 17வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலையும் ஜெபத்தினாலையும் அன்றி வேற எதுனாலையும் போகாது என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உபவாசம், அந்த ஜெபம், வேத வாசிப்பு, இதெல்லாம் தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு மாத்திரமல்லாம என்னுடைய ஆத்துமாவில அது பலத்தை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. என்னுடைய ஆத்துமாவில் இருக்கிற தடைகளை அது நீக்கி போடுகிறது. என்னுடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடிய பாவங்கள் அல்லது மன்னிக்க முடியாத குணாதிசயங்கள் என்னுடைய ஆத்துமாவை அது தாழ்த்தி கொள்வதற்கும் என்னுடைய ஆத்துமாவை ஒடுக்குவதற்கும் நம்முடைய ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு இது எல்லாம் நமக்கு உதவி செய்கிறது. இந்த வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது என் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட நாமத்தை எனக்கு அதிகாரமாக அவர் கொடுத்திருக்கிறார். சும்மா இயேசு கிறிஸ்துடைய நாமம், இயேசு கிறிஸ்துடைய நாமம் அப்படின்னு சொல்லி பல தடவை நம்ம சொல்லுகிறதுனால அது என்னமோ ஒரு சாதாரண நாமமாக அது இல்லை. அதனால்தான் சீடர்கள் ரொம்ப சாதாரணமா அதை பயன்படுத்துகிறார்கள். பிசாசு அங்க ஓடல. ஆனால் ஜெபமும் உபவாசமும் எனக்கு என்ன செய்கிறது? அந்த நாமத்தில் இருக்கிற உண்மையான அந்த ஒரு வல்லமை, அதனுடைய அந்த நிஜ தன்மை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையது, வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களையும் முடங்க பண்ணுகிற அந்த ஒரு நாமம், இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்கிறதை என்னுடைய இருதயத்துல நான் கிரகிக்க, என்னுடைய இருதயத்துல விசுவாசிக்க, நம்ப, அதனுடைய நிஜ தன்மையை, அதற்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய வல்லமை, அதை அறிந்து கொள்ளதான் நான் உபவாசம் பண்ணுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன். மற்றபடி இந்த கண்ணோட்டத்துல தேவன் எனக்கு தன்னுடைய கிருபையை கொடுக்க என்னுடைய தகுதியை அவர் பார்க்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஜெபமோ உபவாசமோ அவருடைய இருதயத்தை மாற்றுவதற்காக அல்ல, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய ஆத்துமாவை அதுல ஒரு ஆவிக்குரிய பலன் உண்டாகுவதற்காகத்தான். தேவன் எப்பொழுதுமே கிருபை உள்ளவராக அவர் இருக்கிறார். அவர் எப்போன்னு இருக்கிறார். எனக்கு உதவி செய்ய, எனக்கு அன்பு செய்ய, எனக்கு ஒத்தாசை அனுப்ப, கிருபை செய்ய எப்போ என்னை மகன் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார். எனக்குள்ளதான் அந்த விசுவாசம் வரமாட்டேங்கிறது. அந்த நம்பிக்கையை மற்ற காரியங்கள் மேல வைக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தான் கர்த்தரிடத்துல நான் வருகிறேன். அப்ப அந்த உபவாசமும் ஜெபமும் வேத வாசிப்பும் சபை கூடி வருதலும் எனக்கு தான் தேவை. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ கர்த்தர் யோனத்தானுடைய அந்த மகன் மேவிபோசத்தை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். தாவீது இன்றைக்கு ஆசீர்வதிக்க தன்னுடைய தயவை பாராட்ட அவன் விரும்புகிறான். அப்ப விரும்பும் பொழுது யோனத்தானின் நிமித்தம் நான் அவனுக்கு செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசாரிக்கிறான். விசாரித்த பொழுது சவுல் ராஜாவா இருந்தபோது அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்திருக்கான், சீபா அப்படிங்கிற ஒரு மனுஷன். அவனிடத்துல விசாரித்த பொழுது அவன் சொல்லுகிறான், 3வது வசனத்துல 2வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் இருக்கிறோம். ராஜா அவனை பார்த்து, நீதான் சீபாவா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமாக இருக்கிற ஒரு குமாரன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அல்லேலூயா. இப்ப இங்க பாருங்க, தாவீது முன்னாடி சொன்னா யோனத்தானின் நிமித்தம், ஏன்னா யோனத்தானோடு கூட அவனுக்கு உடன்படிக்கை உண்டா இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில இவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். இப்ப சொல்றான் தாவீது, தேவன் நிமித்தம் நான் அவனுக்கு நன்மை செய்ய யாராவது இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏன் அப்படி கேட்கிறான்னு சொன்னா, இந்த தாவீது தேவன் செய்த உடன்படிக்கையின் நிமித்தம் தேவனிடத்திலிருந்து நிச்சயமான கிருபைகளை பெற்றிருக்கிறான். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றவன் மற்றவர்களுக்கு அந்த கிருபையை அவன் பாராட்டுவான். அல்லேலூயா. தேவனோடு உடன்படிக்கை பண்ணி நிச்சயமான கிருபைகளை என்றைக்குமா தாவீது அவனுடைய வாழ்க்கையினுடைய சந்ததியில் அவன் பெற்றிருக்கிறான்.
அதன் நிமித்தம் அவன் என்ன சொல்றான், நானும் கிருபை பெற்றிருக்கிறபடினால நான் மற்றவர்களுக்கு அந்த கிருபையை நான் பாராட்டுவேன், தயவை நான் பாராட்டுவேன். அல்லேலூயா. என்னால முடிந்ததை நான் மற்றவர்களுக்கு நான் தயவு செய்வேன், கிருபை செய்வேன் அப்படின்னு சொல்லி தாவீது கேட்டு அவன் சொன்ன பிறகு அவன் சொல்லுகிறான், அந்த சீபா சொல்லுகிறான், யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அவனுடைய பெயர் மேவிபோசேத் அப்படின்னு சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறான். எப்படி இந்த மேவிபோசேத் அவன் எப்படி இந்த 2 கால்களும் முடமானவனாக அவன் மாறினால், நீங்க அந்த 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க திருப்பி பார்க்கும்போது, சவுல் ராஜாவாக இருந்த நாட்களில் அவர்கள் பெலிஸ்தியர்களால முறியடிக்கப்படும் போது சவுலும் யோனத்தானும் அந்த யுத்தத்துல மரித்து போய்விடுகிறார்கள். அப்போ இந்த மேவிபோசேத் அவனுக்கு தாதி ஒருத்தி இருந்திருக்கிறார். அவள் அந்த தாதி இந்த எதிரிகள் மேவிபோசேத்தை கொலை செய்து விடுவார்கள் என்று சொல்லி தூக்கி கொண்டு ஓடுகிற அந்த நேரத்துல குழந்தை 5 வயது குழந்தை 5 வயது குழந்தையா இருக்கிறான் மேவிபோசேத். அப்ப கீழே விழுந்து 2 கால்களும் முடமாகி விடுகிறது. அந்த வசனத்தை நீங்க 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல நீங்க பார்க்க முடியும். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற பொழுது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனால், அவன் ஓடி போகிற பொழுது அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர் இருந்தது. அப்ப அந்த கால்கள் அவன் முடமானவனாக அவன் இருக்கிறான். அவனுடைய தாதி அவனை தூக்கி கொண்டு ஓடும் பொழுது பாருங்க, பழைய உடன்படிக்கை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மோசேயின் மூலியமாக அந்த உடன்படிக்கை, இது செய்யாத கட்டளைகள், நியாயப்பிரமாண உடன்படிக்கை, இதை செய்தா உனக்கு ஆசீர்வாதம், இதை செய்யலனாக்கா உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லுகிற அந்த நியாயப்பிரமாணம், அதுதான் அந்த தாதி இல்லையா? நீங்க கலாத்தியர் புஸ்தகத்துல கூட நீங்க அதை வாசித்து பார்க்கும்போது, நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்துல நடத்தும் உபாத்தியாய் இருக்கிறது. 3வது அதிகாரம் 24வது வசனத்துல. அப்ப அந்த தாதி, உபாத்தி இவர்கள் எல்லாம் என்ன அர்த்தம் சொன்னா, அந்த நியாயப்பிரமாணம் தேவன் எதற்காக கொடுத்து வைத்திருந்தார், அது ஒரு மனுஷனாலையும் அதை நிறைவேற்ற முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இந்த தாதியும் இந்த உபாத்தி இவர்கள் எல்லாம் நம்மை தேவனிடத்துல வழி நடத்துகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த ஒரு நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை தூக்கி கொண்டு ஓடுன்னு சொன்னா, அவன் முடவனாக விழுந்து கால்கள் எல்லாம் உடைந்துதான் போக முடியும். அப்போ கால் உடைந்த ஒரு மனுஷனால ஓட முடியுமா? நியாயப்பிரமாணம் இதை செய்ய, அதை செய், இந்த கட்டளையை நிறைவேற்று, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படி, இந்த பாவம் செய்யாத, அந்த பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு அந்த மனுஷனுக்கு அவனுக்குள்ளாக எந்த பலத்தையும் நியாயப்பிரமாணம் கொடுப்பது இல்லை. பழைய உடன்படிக்கை ஒரு மனுஷனுக்கு எந்த பலத்தையும் கொடுக்கிறது இல்லை. பாவம் இதுன்னு சொல்லி காட்டுதே தவிர அது பாவத்தை செய்யாதபடிக்கு எனக்கு பலத்தை கொடுக்கிறது இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வரும்பொழுது தேவனுடைய அந்த கிருபையின் உடன்படிக்கை, ஆமென், கிருபையில இருக்கிற அந்த உடன்படிக்கையில இருக்கிற அந்த கிருபை என்னை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக என்னை மாற்றுகிறது. அல்லேலூயா. தேவனை அன்பு செய்கிற வாஞ்சியை எனக்கு தருகிறது மாத்திரமல்ல, அதற்குரிய பலத்தையும் எனக்குள்ள அது தருகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த மேவிபோசேத் 2 கால்களும் முடவானா, அவனை ஓடுன்னு சொன்னா அவன் எங்க ஓட முடியாது. இன்றைக்கு அவன் தாவீதினிடத்திலே அவன் வந்து சேர்ந்தான். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்ப அந்த மேவிபோசேத்தினுடைய அந்த நிலைமையை பாருங்க. தாவீது அவனை கூப்பிட்டு அனுப்புகிறான். வேலையாட்களை அனுப்பி மேவிபோசேத் இருக்கிற அந்த ஊரில் இருந்து அவனை கூப்பிட்டு வரும்படிக்கு அவன் சொல்லுகிறான். 2 சாமுவேல் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 4வது வசனம். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்றான். அப்போது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருந்து அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். அப்ப அழைத்து கொண்டு வரும்படிக்கு சொல்லுகிறான். அந்த லோதேபார் என்ற அந்த ஊர்ல தான் அவன் இருக்கிறான். அந்த ஊருடைய பெயருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, வறட்சியான பூமி, பயிரிட முடியாத ஒரு நிலம். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, தாவீது இந்த மனுஷனை கூப்பிட்டு அனுப்புகிறான். அவனுடைய நிலையை பாருங்க, மேவிபோசேத்தினுடைய நிலைமையை பாருங்க. ஒண்ணு, அவன் எதிரினுடைய மகன்,
அவனுக்கு இரக்கம் பாராட்டவே முடியாது. 2, அவன் ஒரு ராஜ பரம்பரை, அவனை உயிராகவே வைக்க கூடாது. 3வது, அவன் இருக்கிற இடம் அந்த லோத்தேபார், வறட்சி, அவனுடைய வாழ்க்கையில வறட்சி இருக்கிறது. இன்னொருத்தனுடைய வீட்டுல இருக்கிறான், தரித்திரம், இன்னொருத்தனுடைய வீட்டுல அவன் இருக்கிறான். அவனுக்கு சொந்தமா வீடு இல்ல, வருமானம் இல்ல, சாப்பிடுவதற்கு இன்னொருத்தனுடைய வீட்டுல இருக்கிறான், ராஜாவுடைய சந்ததியில் இருக்கிறவன். 4வது அவன் முடவனாக இருக்கிறான், தனக்குத்தான் எதையும் செய்து கொள்ள முடியாதவனான ஒரு பலவீனனாக அவன் இருக்கிறான். இவ்வளவு குறைவுகள் இருக்கிற அந்த ஒரு மனுஷனை தாவீது அழைத்து கொண்டு வரும்படிக்கு அவன் செய்கிறான். அல்லேலூயா. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இப்படிப்பட்ட கிருபையை தான் உங்களுக்கும் எனக்கும் அவர் பாராட்டி இருக்கிறார். ஆமென். ரோமர் 5வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. நாம தேவனுக்கு சத்துருக்களாய் நாம இருந்தோம், நம்ம துரோகிகளாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், பலவீனர்களாக இருந்தோம். நம்மை நாமே பாவத்தில் இருந்தோம். பாவத்தின் வல்லமை, பாவத்தினுடைய விளைவுகள், சாபங்களில் இருந்து விடுதலை பண்ணி கொள்ள முடியாத மேவி போசேத்துகளாக நாம இருந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்ற சமயத்துல தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி நம்மை அழைத்து கொண்டு வரும்படிக்கு சொன்னார். அல்லேலூயா. கரங்களை தட்டி, அதுதான் தேவனுடைய கிருபை. ஆமென். நம்ம கொல்லப்படுவதற்கும் தேவனுடைய ஆக்கினை திருப்பியும் தண்டனை திருப்பியும் பெற்றுக் கொள்வதற்கு தான் நம்ம தகுதியானவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினால், அவருடைய உயிர்த்தெழுதலினால நாம தேவ கிருபையை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். ஆமென். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து நம்ம வாசிப்போம் என்ன நடந்தது. 6வது வசனம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்த பொழுது முகம் குப்புற அவன் விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. எப்படி கூப்பிடுறான் பாருங்க. மேவிபோசேத்தே அப்படின்னு, மேவிபோசேத் அப்படின்னு சொல்லி கூப்பிடல, மேவிபோசேத்தே அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுகிறான். ஆமென், ஆமென், ஆமென். லூக்கா 19வது அதிகாரத்துல சக்கேயுடைய சம்பவத்தை நமக்கு தெரியும். அவன் பாவியான மனுஷன், ஒரு டாக்ஸ் கலெக்டர். அந்த ஊரே அவனை வெறுக்கிறது. இயேசுவை பார்க்கும்படிக்காக மரத்துல ஏறிக்கொண்டு அவன் நின்று கொண்டிருக்கிறான். இயேசு அந்த பக்கமாக வரும்பொழுது சக்கேயுவை பார்த்து சக்கேயுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார். இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். ஆமென். பாவியான மனுஷன் கூட தங்க போனார் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. மார்க் 2வது அதிகாரத்துல பாருங்க. இயேசு ஒரு வீட்டுல இருக்கும்போது திமிர்வாதக்கான 4 பேர் ஒரு கட்டில படுக்க வைத்த மாதிரி அழைத்து கொண்டு வந்து கூரையை பீத்து கொண்டு இயேசுக்கு முன்பாக இறக்குகிறார்கள் இல்லையா? அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்போ இயேசு அந்த மனுஷனை, அவருடைய விசுவாசத்தை எல்லாம் பார்த்து அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், மகனே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஒரு பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதே போல ஒரு 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 இரக்கத்தின் ஒரு குரலாக, ஒரு கிருபையின் ஒரு பிரவாகமாக, அல்லேலூயா, ஒரு தகப்பனுடைய ஒரு குரலை போல தாவீது அந்த மேவிபோசேத்தை பார்த்து மேவிபோசேத்தே அப்படின்னு சொல்லி அவன் அழைக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அந்த பெயர் சொல்லி அவனை கூப்பிட்ட அந்த குரல் எப்படிப்பட்டது? ஒரு இரக்கம் அவனுக்கு காண்பிப்பதற்காக. ஆமென். அவனுடைய அந்த தாவீது தன்னுடைய அன்பை காண்பிக்கிற ஒரு விதமாக, அவனுடைய கிருபையை காண்பிக்கிற ஒரு விதமாக, அவனோடு நான் சமாதானமா இருக்கிறேன், உனக்கு நான் தீமை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு சமாதான உடன்படிக்கையின் குரல் அது. அல்லேலூயா. மகனே, சக்கேயுவே, மேவிபோசேத்தே அப்படின்னு சொல்லி தேவன் அன்பாய் அழைக்கிறது போல இங்க தாவீது அவனை அழைக்கிறான். அல்லேலூயா. அழைத்து இப்போ மேவிபோசேத்துடைய மனநிலைமையை பாருங்க. அவன் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில இருக்கிறான்? ராஜாவுடைய ஆளு அவனுடைய வீட்டுல போய் கதவை தட்டின மாத்திரத்துல அவன் கதி கலங்கி பயந்து போயிருந்திருப்பான். ஏன்னு சொன்னா எதிருடைய மகன் பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் சீபான்ற ஒரு ஆள் சொல்லிதான் தாவீதுக்கு தெரியுது இப்படிப்பட்ட ஒரு மகன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். ராஜாவுடைய ஆட்கள் போய் வீட்டை தட்டும் பொழுது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பயந்து நடுங்கி போயிருந்திருப்பான். இவன் என்ன கொலை செய்வதற்கு தான் கூப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாவீது அவனை கொலை செய்வதற்காகவோ அல்லது அவனை குற்றம் சாட்டுவதற்காகவோ அல்லது அவனிடத்தில் இருக்கிறது பிடுங்கிக் கொள்வதற்காகவோ அல்லது அவனை ஜெயில போட்டு அடைப்பதற்காகவோ கூப்பிடல. அவனுக்கு நன்மையை செய்யும்படிக்காக கூப்பிடுகிறான். அல்லேலூயா. தயவு இரக்கத்தை பாராட்டும்படிக்காக கூப்பிடுகிறான். பல நேரத்துல பாருங்க, நம்ம சுவிசேஷ அந்த டிராக்ஸ்களை கொடுத்து
ஜனங்களை நம்ம தேவனுடைய அரண்மனைக்கு, அவருடைய சபைக்கு, அவருடைய ஆலயத்துக்கு அழைக்கும் பொழுது, அல்லது வீடுகளை கதவை தட்டி, நீங்க ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார், ராஜா உங்களை அழைக்கிறார், அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லி, அந்த ரட்சிப்பின் வார்த்தைகளை சொல்லி நீங்க அழைக்கும் பொழுது எப்படி ஜனங்கள் பயந்து போயிடுவார்கள் பாருங்க. என்னமோ அவங்க இடத்துல இருந்து நம்ம ஊழியக்காரர்கள் ஏதோ பிடுங்கி விடுகிறது போலவும், அல்லது அவங்களை கொண்டு போய் குற்றப்படுத்தி குற்றுயிரா கொள்ளையுறா விட்டு விடுகிறது போலவும் அப்படியெல்லாம் பயந்து போய் விடுகிறார்கள். ஆனால் மேவிபோசேத்து ஒரு பக்கம் பயந்தாலும் அவன் மனதை தேர்ச்சி கொண்டு அவன் வருகிறான். வந்து அரண்மனையில வந்த மாத்திரத்துல அவனுடைய பாதத்துல விழுந்து விடுகிறான். அல்லேலூயா. மேவிபோசேத்துடைய அந்த ஒரு தாழ்மை, ஆமென். ஒரு பக்கம் உயிருக்கு பயந்து கொண்டிருக்கிறான், ஆனால் இன்னொரு பக்கம் தாழ்மையாக அவனுடைய பாதத்துல விழுந்து விடுகிறான். ஏன்னா அவனும் ஒரு ராஜ பரம்பரை. ஆனாலும் தாவீதுடைய பாதத்துல அவன் விழுந்து விடுகிறான். விழுந்து விட்டு இப்ப தாவீது அவன் பயப்படுகிறான் அப்படின்னு சொல்லி அறிந்து 7வது வசனத்தை பாருங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. அல்லேலூயா. மேவிபோசேத்தே, நீ பயப்படாதே. ஆமென். இன்னைக்கு அந்த சத்தம் இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய செவிகளில மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலையும் அது துணிக்கும்படிக்கு கர்த்தர் அவர் செய்கிறார். ஆமென், ஆமென். தேவன் உங்களை குற்றப்படுத்துறதுக்காக காத்து கொண்டிருக்கல, உங்ககிட்ட இருந்து ஏதாவது பிடுங்குவதற்காக காத்து கொண்டிருக்கல, உங்களை கொன்று போடுவதற்காக அல்ல, உங்களை சிறையில போட்டு அடைப்பதற்காக அல்ல, உங்களுக்கு தயவு பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். கிருபை செய்யும்படிக்காகவே அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பேரிலே சந்தோஷமாய் களி கூறுகிற தேவன் அவர். ஆமென். ஏன் பயப்படாதே, பயப்படாதே அப்படின்னு சொல்லிவிட்டு, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன். உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில நித்தம் அப்பம் புசிப்பாய். அல்லேலூயா. ஏன் பயப்படாத? சும்மா வெறும் வார்த்தை கிடையாது, அல்லது தந்திரமா ஏதோ தாவீது அவனிடத்துல சொல்லல. மாறாக ஏன் பயப்படாத? நான் உனக்கு உன்னுடைய தாத்தா சவுல், உன்னுடைய பாட்டன் சவுல், அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. எதற்காக? இந்த மேவிபோசேத்தை நினைத்திருப்பான், இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறாங்களே. ஏன்னா ஒரு பெரிய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது மனுஷ இருதயம் அதை நம்புவதற்கு அவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கொள்கிறது கிடையாது. இவர் ஏன் செய்யறாரு, இவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, இவருக்கு பின்னாடி என்ன இருக்கிறது இப்படிங்கிறதையெல்லாம். ஏன்னா ஒரு இலவசமா ஒரு நன்மை உண்டாகுன்னு சொல்லும் பொழுது மனுஷனுடைய இயல்பான அந்த ஒரு சிந்திக்கிற விதம், இது ஏன் இப்படி செய்யறாங்க, எதுக்காக இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாடு மிரளுகிறது போல மிரளுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் மனிதர்கள். அப்ப தாவீது சொல்றான், ஏன் நான் உனக்கு செய்யறேன், உன்னிடத்துல எந்த தகுதியும் இல்லை, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நான் உன்னை கொலைதான் செய்து போட வேணும். ஆனால் ஒரே ஒரு காரணம் என்ன, உன்னுடைய அப்பா யோனத்தான் என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நீ உடன்படிக்கையின் மகன், நீ உடன்படிக்கையின் சிநேகிதனுடைய மகன், உடன்படிக்கையின் சிநேகிதனுடைய மகன் என்னுடைய மகனை போல. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை அந்த தாவீது அதை நிறைவேற்றுகிறதுல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறான் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படியே அவர் அந்த உடன்படிக்கையில அதுல இருக்கக்கூடிய அந்த கிருபைகளை நிறைவேற்றுவதற்காக அவர் உண்மையுள்ள ஒரு தேவனா இருக்கிறார். ஆமென். அந்த உடன்படிக்கை யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் நடுவில் நடக்கும் பொழுது மேவிபோசேத்து பிறந்து கூட இருக்கிறானா என்று சொல்லி தெரியல, அல்லது சவுலுக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் நிலம் இருக்கிறது என்கிறதெல்லாம் இவனுக்கு தெரியாது. தாவீதோடு இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை உண்டா இருக்கிறது, இதை போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி கூட தெரியாது. தாவீதே தேடி போய் அவனுடைய வாழ்க்கையில அந்த கிருபையை அவன் நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதை அவர் அப்படியே செய்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவன் தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில அவர் பாய்ந்து ஓடும்படிக்கு அவர் செய்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சொல்லிவிட்டு, நீ என் பந்தியில நித்தமும் அப்பம் புசிப்பாய் என்றான். ஆமென். ஒரு ராஜா ஒரு மனுஷனை கனப்படுத்துகிறது, இதை காட்டிலும் வேற எந்த விதத்திலையும் அவனை கனப்படுத்தவே முடியவே முடியாது. அவன் சொல்றான், ஏதோ ஒரு நாளைக்கு உன்னை நான் ஆமித்து பண்றேன், இன்வைட் பண்றேன், நீ உட்காந்து என் கூட சாப்பிட்டுட்டு போ, நான் உனக்கு கொடுக்கிற அந்த ஆஸ்தியெல்லாம் எடுத்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லாம
ஆஸ்தி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தாவீது சொல்கிறான், நீ நித்தமும் என் பந்தியிலே உட்கார்ந்து நீ போஜனம் பண்ணுவாய். ஆமென். பெரிய ஒரு கணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். தாவீது மேவிபோசத்துக்கு அவன் கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கணம் என்னன்னு சொன்னா, அவரோடு நம்ம அந்த பந்தியில அவரோடு கூட அந்த ஐக்கியத்துல நம்ம வருகிற அந்த ஒரு உறவு, அவரோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவே எனக்கு பெரிய ஒரு கணம். ஆமென். ஒருவனின் சத்தத்தை கேட்டு அவனுடைய இருதயத்தை அவன் திறந்தான் என்று சொல்லி சொன்னா, நான் உள்ளே பிரவேசித்து நானும் பிதாவும் உள்ளே வந்து அவனோடு கூட பந்தியிலே நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். அந்த பந்தி ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறது என்கிறது அந்த ஒரு சம நிலைமையை தேவன் ஏற்படுத்துகிறது. ஆமென். தாவீது அவனை ஒரு சம நிலைமைக்கு அவனை ஏற்படுத்துகிறான். ஒரு ராஜாவுடைய பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுகிறது என்கிறது ஒரு சம நிலைமையை அங்கே அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சகஜமா உட்கார்ந்து இப்போ தகுதி உடையவனாக, ஆமென், இலவசமா கிருபையினால அவங்க அப்பா மூலியமா உண்டான அந்த உடன்படிக்கை நிமித்தம் என்னுடைய பந்தியில நீ சரிசமமா வந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு நீதியை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆமென். என்னுடைய பந்தியில நீ நித்தமும் நீ உட்கார்ந்து நீ சாப்பிட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அநேக சமயத்துல தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவை ஜனங்க அதிகமா விரும்புறது கிடையாது. உறவை விரும்பாம அவர் கொடுக்கிற இந்த வெளி பிரகாரமான ஆசீர்வாதங்களையே நான் பெற்றுக்கொண்டு நான் அப்படியே போய்விடுகிறேன் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் அதை நினைக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஜனங்கள் தேவனை தேடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலை, அது குறிப்பிட்ட ஒரு வியாதி நீங்கணும், அல்லது குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை தேடி அவரை தேடுகிறதே ஒரு விசுவாச செயல்தான். ஆனால் அவரோடு கூட அவருடைய பந்தியில, அவருடைய மேஜையில, அவருடைய பிள்ளையாக உட்காரக்கூடிய அந்த ஒரு கணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறது இல்லை. ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே போய் விடுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தாவீது என்ன சொல்றான் மேவிபோசத்தோடு, உன்னுடைய தகப்பன் வீட்டு சொத்து ஆஸ்தி எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், ஆனால் நீ மாத்திரம் என்னுடைய பந்தியில எப்பொழுதும் நீ உட்கார்ந்து நீ சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மத்தேயு 15வது அதிகாரத்துல கானானிய ஸ்திரீ இல்லையா, அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவளுடைய மகள் பிசாசு பிடித்திருக்கிறார், இயேசு விடுதலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் கேட்கிறார். அப்ப இயேசு அங்க அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். அங்க என்ன சொல்ல வருகிறார், நீ என்னோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளாதவளாக இருக்கிற, நீ என்னோடு உடன்படிக்கை பண்ணிக்கோ, என்னோடு நீ உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் போது என்னுடைய மகளாக நீ ஆகிவிடுவ, அப்போ என்னுடைய பந்தியில மேஜையில உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு கணத்தை நீ பெற்றுக்கொள்ளுவ அப்படின்னு சொல்ல, அந்த கானானிய ஸ்திரீ பாருங்க, கடைசி வரைக்கும் அவளுடைய விசுவாசத்தை எல்லாம் பெரிய விசுவாசம் என்று சொல்லி இயேசு பாராட்டுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா எதிர்நீச்சல் போடுகிறார். இயேசு சட்டை பண்ணல, அல்லது சீடர்கள் போமான்னு சொல்லி கூட துரத்தி இருக்கலாம். எதையுமே அவள் பொருட்படுத்தாம அவ்வளவு ஒரு தாழ்த்தப்படுகிறாள், அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை போல தன்னுடைய மகளுக்காக அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் சகித்து அந்த விசுவாசத்துல ஒரு எதிர்நீச்சல் போட்டு இயேசுவை தொந்தரவு பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ள அவர் விரும்பினால், அப்படியே அவள் பெற்றுக்கொண்டால் இயேசு சொல்லுகிறார், அவனுடைய விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் அவருடைய பிள்ளையாக அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் பொழுது விசுவாசம் என்கிறது ஒரு எதிர்நீச்சலை போல அது ஆகாது. விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய போராட்டம் மாதிரி ஆகாது. விசுவாசம் என்கிறது அப்பாவுடைய டேபிள்ல உட்கார்ந்து கொண்டு அன்பின் ஒரு உறவாக அது மாறிவிடும். அல்லேலூயா. அப்பாவை விசுவாசிக்கிறதுக்கு பிள்ளைக்கு சொல்லி தர வேண்டுமா? அது இயல்பாகவே அப்பாவுடைய அன்பின் நிமித்தம் அது விசுவாசிக்கும். ஆமீன். ஜெபம் பண்ணுகிறது என்கிறது ஒரு போர் அடிக்கிற ஒரு விஷயமாக மாறிவிடாது. அல்லது உபவாசம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துல ஒரு நன்மை உண்டாகணும், உபவாசம் என்கிறது இன்னும் உண்ணாவிரதம் பண்ணி அப்பாவுடைய இருதயத்தை நம்ம பக்கமா திருப்பிடலாம் இல்லையா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாருங்க நான் 3 நாள் உபவாசம் போட்டு நான் அப்படியே போராடி அவருடைய பரலோகத்தையே நான் அசைச்சிடுவேன் தெரியுங்களா, தேவனுடைய இருதயத்தை என் பக்கமாக திருப்பிடுவேன். நீ எல்லாம் ஒன்னும் திருப்ப முடியாது.
அவருடைய இருதயத்தை நீ மாற்ற முடியாது. பரலோகத்தை எல்லாம் ஒண்ணு அசைக்க முடியாது. என்னுடைய இருதயத்தை அசைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ பிள்ளையாக மாறிவிடும் பொழுது ஆமென், ஜெபம் என்கிறது அப்பா கூட இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு உறவாக அது மாறிவிடும். ஆமென். உபவாசம் என்கிறது அப்பா கூட தனித்திருக்கிற ஒரு இன்பமான ஒரு நேரமாக அது மாறிவிடும். அல்லேலூயா. இவருடைய போராட்டத்தை பார்த்து இயேசு சொல்கிறார், பெரிய விசுவாசம். ஆனால் பிள்ளையா இருந்தா அவ்வளவு பெரிய விசுவாசம் தேவையில்லை. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், மலைகளை அது பெயர்த்து விடும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் பிள்ளைக்கும் கானானிய ஸ்திரீக்கும் இருக்கிற அந்த ஒரு வித்தியாசம். ஆமென். இங்க தாவீது மேவிபோசத்துக்கு அப்படியான ஒரு கணத்தை அவன் கொடுக்கிறான். கொலை செய்யப்பட வேண்டியவன், எதிரினுடைய மகன், முடவனா இருக்கிறான், தரித்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பலவீனத்துல இருக்கிறான், தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான். தாவீது சொல்கிறான், அவன் பாராட்டுகிற அந்த தயவை பாருங்க, அவன் பாராட்டுகிற அந்த கிருபையை பாருங்க. அவன் சொல்கிறான், நீ என்னுடைய பந்தியில நித்தமும் நீ உட்கார்ந்து நீ சாப்பிடலாம், பந்தியில நீ பங்கு பெறலாம், ராஜாவுடைய பந்தியில நீ பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்ல 7வது வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 7வது வசனம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ பந்தியிலே அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. இது அந்த மேவிபோசத்தினுடைய தாழ்மை. ஆமென். அவன் தன்னை தாழ்த்திக் கொள்கிறான். அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவன் ஆளாகிவிட்டான். ஒரு இளவரசனுடைய மகன். ஆனால் இவனுக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த சூழ்நிலை நிமித்தம் என்னுடைய வாழ்க்கை செத்து போன ஒரு நாயை போல ஒரு இருக்கிற இந்த வாழ்க்கையில நீர் தயவா என் மேல இரக்கம் பாராட்டி நீர் எனக்கு இந்த கிருபையை நீர் செய்தீரே அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் அதிகமாய் தாழ்த்திக் கொள்கிறான். அப்ப நான் இந்த பகுதியை தியானித்து பார்க்கும்போது மேவிபோசேத் செய்ததெல்லாம் என்னன்னு சொன்னா, தாவீது ராஜா ஆள் அனுப்பின பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் வந்தான். வந்து அவன் தன்னை தாழ்த்தி கொண்டான். வேற ஒண்ணுமே அவன் செய்யல. அவன் தாவீது ராஜா சொன்னதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான், தன்னை தாழ்த்தி கொண்டான். ஆமென். இன்றைக்கும் தேவன் அந்த தாழ்மையை பார்த்து தேவன் தம்முடைய கிருபையை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. எல்லாமே அந்த உடன்படிக்கையின் நிமித்தம். ஆமென். இயேசு கிறிஸ்து எனக்காக சிந்தின அந்த இரத்தத்தின் நிமித்தம். அல்லேலூயா. அதை மாத்திரம் அங்க சொல்லாமல் 11வது வசனத்தை பாருங்க. சீபாவிடத்தில் பேசும்போது பின்பகுதியில தாவீது சொல்கிறான், ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான். எப்படி பந்தியில அசனம் பண்ணுவானா? ஏதோ ஒரு மன்னிக்கப்பட்ட ஒரு பாவி மாதிரி அல்ல, இல்ல, அல்லது ஒரு எதிரியா இருந்து இப்போ நான் என்னுடைய இரக்கத்தினால மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன் போல அல்ல. அவன் சொல்லுகிறான், ராஜகுமாரரில் ஒருவனை போல. ஆமென், ஆமென், ஆமென். இவனை அழைத்து இவனை கொலை செய்யாம விட்டதே பெரிய ஒரு விஷயம். இவனுக்கு அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். இவனுடைய வீட்டில இவனுடைய அரண்மனையில சேர்த்து கொண்டதே ஒரு பெரிய விஷயம். இவனை பந்தியில சரி உட்காருன்னு சொல்லி சொன்னதே ஒரு பெரிய ஒரு கிருபை. ஆனால் இப்ப அந்த கிருபைக்கெல்லாம் ஒரு உச்ச கட்டமாக தாவீது சொல்லுகிறான், அவன் சாதாரண ஆளாக இல்ல, ராஜகுமாரனாக என்னுடைய பிள்ளையாக அவன் உட்கார்ந்து அந்த பந்தியிலே அவன் சாப்பிடுவான். ஆமென். எபேசியர் புத்தகத்துல 1வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் அந்த வசனம் சொல்லும் பொழுது 5வது வசனத்தை பாருங்க. தேவன் நமக்கு எவ்வளவு கிருபையை அவர் பாராட்டி இருக்கிறார். இன்னும் அவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் பெருகுகிறது, மிகவும் பெருகுகிறது. பெருகி அது வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். 5வது வசனம், எபேசியர் 1வது அதிகாரம் 5வது வசனம், பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்திருந்த நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொல்லும் பொழுது கிருபையை கொடுத்திருக்கிறார், மேல மேல கிருபையை கொடுக்கிறார். ஆனால் அந்த கிருபையின் மகிமை, அதனுடைய முழு வெளிப்பாடு,
அதனுடைய அந்த உச்ச கட்டம் ஒரு மலையில அதனுடைய சிகரத்தை போல தேவன் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொன்னா அவருடைய பிள்ளையா இருக்கிற அந்த ஒரு கிருபை. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். இதுதான் அந்த கானானிய ஸ்திரீ பிள்ளையாவத பத்திலாம் இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டியது ஆசீர்வாதத்தை முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவள் வாங்கி கொண்டு போனவள் தான். திரும்ப வந்தாளா இல்லையா என்று சொல்லி தெரியல. அநேகர் பாருங்க, அப்பா பிள்ளைகளை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். கிருபையை பாராட்டுவதற்காக உடன்படிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தம்முடைய கிருபை அவருடைய வாழ்க்கையில மேல மேல பெருகுவதற்காக. ஆனா வெறும் நன்மைகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நான் போயிடுறேன் அப்படி சொல்லி சொன்னா தேவன் கொடுப்பார். தேவன் அவரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமா ஏதோ கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறார். எல்லாருக்கும் கிருபை பாராட்டுகிறார், பொதுவான கிருபைகள். ஆனால் அவரோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, அவரோடு அந்த பிள்ளை என்கிற அந்த ஒரு உறவில வருகிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? மேலான கிருபைகள். அல்லேலூயா. ஆச்சரியமான கிருபைகள், அதிசயமான கிருபைகள், பாவ மன்னிப்பிலிருந்து ஆரம்பித்து நித்திய ஜீவன் வரைக்கும் செல்லக்கூடிய கிருபைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் பாராட்டுகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சரி, 9வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். ராஜா இப்போ இவ்வளவு தூரம் செய்திருக்கிறான் பாருங்க. நிறைய காரியங்கள், நிறைய கிருபைகளை பாராட்டி இருக்கிறார். மாத்திரம் கிடையாது. 9வது வசனத்துல ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். அதாவது சவுலுடைய சொத்து எல்லாவற்றையும் இந்த மேவிபோசத்துக்கு நான் கொடுத்தேன். ஆகையால் நீ என்ன பண்ணணும்? அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். அல்லேலூயா. சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, கனம் எல்லாவற்றையும் தாவீது ராஜா அந்த மேவிபோசத்துக்கு தன்னுடைய கிருபையினால இலவசமாய் அவனுடைய எந்த தகுதியும் பார்க்காமல் கொடுத்தது மாத்திரம் இல்லாம இப்ப அவனுடைய நிலத்துல அவனுக்காக வேலை செய்யும்படிக்கு வேலைக்காரர்களையும் அவன் கொடுக்கிறான். ஆமென். இந்த சீபாவுக்கு 15 பிள்ளைகள், 20 வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் இவனுக்கு வேலைக்காரர்களாக கொடுத்திருக்கிறான். ஆமென். தேவன் நமக்காக பணிவிடை செய்யும்படிக்காக வான தூதர்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்கள் சார்பிலே செயலாற்றுவதற்காக, உங்களை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு செல்வதற்காக, நீங்க போகிற வழிகளில உங்களை பாதுகாக்கும்படிக்காக கிருபை எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வாசித்த அந்த பகுதியிலேயே 3 இடத்துல தாவீது சொல்கிறான், நீ என் பந்தியில நீ அமர்ந்திருப்ப, உன்னுடைய எஜமானுடைய குமாரன் என்னுடைய பந்தியில அமர்ந்திருப்பான், ராஜகுமாரர்கள் ஒருவனை போல மேவிபோசத்தினுடைய பந்தியில அமர்ந்திருப்பான். அப்போ இவ்வளவு கிருபைகளை அவன் பாராட்டுகிறான் பாருங்க. ஆனால் அவனிடத்திலிருந்து அவன் எதிர்பார்க்கிறது என்ன? அதை நேரடியாக சொல்லாம இருந்தாலும், அது அவனுக்கு கனமாக அவன் கொடுத்திருந்தாலும், நீ என்னுடைய அரண்மனையில, என்னுடைய வீட்டுல, என்னோடு என்றும், என்னுடைய பந்தியில, என்னுடைய மேஜையில, என்னுடைய பிள்ளையாக நீ உட்கார்ந்து நீ சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத தாவீது அவன் விரும்புகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது எல்லாம் அந்த ஒரு உறவு தான். ஆமென். அவருடைய பந்தியில, அவருடைய அரண்மனையில, அவருடைய சபையில, அவருடைய ஆலயத்துல, அவருடைய பாதத்துல நீங்க உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். ஆமென். அப்பாவை புகழ்ந்து பாட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். எவ்வளவு கிருபைகளை இந்த மேவிபோசத்துக்கு பாராட்டினான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அவனுடைய பந்தியில உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். ஆமென். இதுதான் தாவீது ராஜா அந்த மேவிபோசத்துக்கு பாராட்டின ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. ஆனா அந்த கிருபை அதோடு நின்று போய் விடுகிறது இல்லை. ஆமென். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டுகிற அந்த கிருபை அதற்கு அளவே இல்லை. அப்படி அன்பிற்கு ஆழம், அகலம், நீளம், உயரமே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நடந்தது என்ன? எடுத்து வாசிக்கலாம். 16வது அதிகாரத்துல இந்த சீபா ஒரு வேலைக்காரனை கொடுத்தாங்க இல்லையா? சீபா என்கிற வேலைக்காரனை மேவிபோசத்துக்கு கொடுத்தான். அவன் இவனுடைய ஆஸ்தி மேல கண்ணு வைத்துட்டான் போல. இவனுடைய ஆஸ்தியெல்லாம் அவன்கிட்ட இருந்து அபகரிப்பதற்காக இவனுக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை, அவன் பொய்யான காரியங்களை சொல்லுகிறான். தாவீது ராஜா, அவனுடைய மகன் அப்சலோம், அவர்களுக்குள்ள அந்த பிரச்சனை வந்து தாவீது ராஜா அரண்மனையெல்லாம் விட்டுட்டு அவன் மனந்தரமாக அவன் போய்விடும் பொழுது இந்த
இந்த சீபா என்கிறவன் ராஜாவிடத்துல போய் இந்த மேவி போசத்தை குறித்து தவறான காரியங்களை சொல்லுகிறான். என்ன சொல்றான்னு சொன்னா, ராஜா ராஜா, நீங்க வனாந்தரத்துல நீங்க இருக்கும் பொழுது, உங்க குடும்பத்துல இப்படியா ஒரு பிரச்சனை வந்திருக்கும் பொழுது அந்த ராஜ பதவியை இவன் அபகரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேவி போசத்து எருசலேமில திட்டம் போட்டான் அப்படி என்கிறத ராஜாவுக்கு பொய்யாக அவன் சொல்லுகிறான். அப்ப ராஜா மனுஷன் தானே, தாவீது ஒரு மனுஷன். பாருங்க, தாவீது தேவனுக்கு அடையாளமா இருக்கிற அந்த இடத்துலயும் அவன் ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணிடுறான், மேவி போசத்துக்கு இருக்கிற எல்லா ஆசையும் சீபா உனக்கு நான் கொடுத்துறேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் 19வது அதிகாரத்துல தாவீது ராஜா திரும்பவும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு அந்த பிரச்சனையெல்லாம், குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அவன் திரும்ப வரும்பொழுது இந்த மேவி போசத்துக்கு போய் அந்த உண்மை நிலையை அவனிடத்துல சொல்லுகிறான். அந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப ஒரு அற்புதமா அவன் நடந்து கொள்கிறான் மேவி போசத். அதுதான் எனக்கு ரொம்ப இந்த பகுதியில ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னு சொன்னா, மேவி போசத் ராஜாவிடத்துல போய் உண்மை சூழ்நிலையை சொல்லுகிறான். இல்ல ராஜா, நான் அப்படிலாம் ஒண்ணுமே செய்யல, உங்களுக்கு தான் தெரியுமே என்னுடைய கால்கள் இப்படி இருக்குது, நான் தானா வர முடியாது, அவன் எனக்கு கழுதையை வைத்து சேனை கட்டி இடத்துல கொண்டு வர்றதுக்கு அவன் எனக்கு இடம் கொடுக்கல, அதனால நான் இருந்துட்டேன். இப்ப பாருங்க, நீங்க போன நாள்ல இருந்து தாடியை வளர்த்துன்னு இருக்கிறேன், நீங்க போன நாள்ல இருந்து நான் ஒன்னும் என்னுடைய பாதங்களை கூட நான் கழுவல அப்படின்னு எல்லாம் சொல்ல தாவீது இப்ப இவனை முழுசா நம்புகிறதா இல்லது சீபா சொன்னுகிறத நம்புகிறதா ஒரு குழப்பத்துல இருக்கிறான். அப்ப அவனுக்கு சொல்றான், சரி நீ பாதி எடுத்துக்கோ, அவன் பாதி எடுத்துக்கோ, அந்த சொத்துக்களை பாதி பாதி எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுகிறான். இப்போ மேவி போசத் சொல்கிறான் பாருங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணினுடைய அந்த ஒரு மனநிலைமை, கிருபையை பெற்றனுடைய அந்த ஒரு மனநிலைமை பாருங்க. 20வது வசனம், 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 30வது வசனம். அதற்கு மேவி போசத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் பொழுது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மேவி போசத்து அவ்வளவு சொத்து ஆஸ்தி எல்லாமே இருந்தும் அவனை தவறாக சீபாவுக்கு கொடுத்து இருந்தாலும் இப்ப பாதிக்கு பாதி எடுத்துக்கோ, தாவீது சரியான தீர்மானம் அந்த இடத்துல எடுக்கல, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சரி, ஆனால் இவன் பாருங்க, மேவி போசத்து என்ன சொல்றான், எல்லாவற்றையும் அவனே வைத்துக் கொள்ளட்டும், சொத்துக்கு தானே அவன் ஆசைப்பட்டான், அவன் எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ளட்டும், எனக்கு இந்த ராஜாவே போதும். அல்லேலூயா. ராஜாவுடைய வீட்டுல, அவருடைய அரண்மனையத்துல சமாதானத்தோடு அவர் வந்து விட்டார், நான் உம்முடைய பந்தியில உட்கார இருக்கிறேன், அது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு போதும். ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுதான் கிருபையை பெற்ற அந்த ஒரு மனநிலைமை. ஆமேன். உடன்படிக்கையில இருக்கக்கூடியவன் இப்படிதான் அவன் யோசிப்பான் பாருங்க. உங்களுடைய பதவி, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய ஆஸ்தி அதையெல்லாம் திருடுவதற்காக தாவீது ராஜாவிடத்துல தந்திரமா போய் பேசி தந்திரமா காரியங்களை சொல்லி அதையெல்லாம் உங்களை விட்டு எழுந்து போக பண்ணுவதற்கு நிறைய பேர் அப்படி செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், ஆமென், அல்லேலூயா, கிருபையை பெற்றவன், ஆமென், அதெல்லாம் இருந்தாலும் ராஜாவுடைய பந்தி அவருடைய பாதத்திலே உட்கார்கிறது, அது எனக்கு போதும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் அவனுடைய அந்த லோத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல பிரச்சனை வந்த பொழுது ஆபிரகாம் லோத்து கிட்ட சொல்றான், நீ லெப்ட் பக்கம் போனாக்கா நான் ரைட்டு பக்கம் போகிறேன், இல்ல நீ ரைட்டு பக்கம் போனா நான் லெப்ட் பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்றான். லோத்து ரொம்ப அது ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்த அந்த சோதம் குமாராவை தெரிந்து கொண்டான். ஆனால் ஆபிரகாமால ஏன் அப்படி சொல்ல முடிந்தது? ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவன், அல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் வறட்சியான பூமியில போய் இருந்தானோ ராஜா மாதிரி நான் வாழ்வேன். ஆமென். நான் போகிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், என் மூலியமாக அது ஆசீர்வதிக்கப்படும், என்னாலே அது ஆசீர்வதிக்கப்படும், என் மேல இருக்கிற தேவ கிருபையினால் அது ஆசீர்வதிக்கப்படும். ஆகினால எந்த இடமோ எந்த சூழ்நிலையோ எந்த காரியங்களும் என்னுடைய ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கிறது கிடையாது. தேவனோடு உடன்படிக்கை பண்ணி அவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. ஆமென். அதே சமயத்துல அந்த சொத்தை எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டான்னு பாருங்க. அந்த மேவி போசத் நம்ம பார்த்தோம், கிருபை பெற்றவன் கிருபை செய்வான். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தியில் அதுவும் நம்ம முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, தாவீது கிருபை பெற்றான், மேவி போசத்துக்கு கிருபை செய்கிறான். மேவி போசத் கிருபை பெற்றவன், அவனும் இந்த சீபாவுக்கு தயவு செய்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அப்போ கிருபை என்கிறது, இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு காரியத்தை கிருபையை குறித்து நம்ம கற்றுக்கொள்வோம். கிருபை என்கிறது ஒரு சக்தி, அது இருதயத்துல கிரியை செய்கிறது.
ரெண்டு பேருடைய இருதயத்தில் கிரியை செய்கிறது. ஒன்று தேவனுடைய இருதயத்திலையும் கிரியை செய்கிறது, மனுஷனுடைய இருதயத்திலையும் கிரியை செய்கிறது. தேவனுடைய இருதயத்தில் கிரியை செய்கிற சக்தியாக அது இருந்து தேவனுடைய இருதயத்தின் மனதுருக்கத்தை பாவியாகிய ஒரு மனுஷன் மேல அது செலுத்தும்படிக்காக தேவனுடைய இருதயத்தில் கிரியை செய்கிறது தான் அந்த கிருபை. ஆமென். அதாவது தேவன் ஒரு பாவியை மன்னித்து அவனை மகனாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். காரணம் அவருடைய கிருபை. அவருடைய மனதுருக்கத்தை அந்த மனுஷன் மேல திருப்பி விடுகிறது. தேவனுடைய இருதயத்தில் கிரியை செய்கிறது கிருபை. அல்லேலூயா. ஆனால் அதே சமயத்துல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு விடும் பொழுது, அவன் பரிசுத்தவானாக விசுவாசியாக அவன் மாறிவிடும் பொழுது, அவனுடைய இருதயத்திலையும் அந்த கிருபை கிரியை செய்கிறது. எந்த விதத்துல? அவன் தேவனை அன்பு செய்யவும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், அவன் மற்றவர்களுக்கு தயவு காட்டவும் அவனுக்கு வாஞ்சையை அது உண்டாக்குகிறது, விருப்பத்தை உண்டாக்குகிறது, அதற்கு ஏற்ற ஆற்றலை அது உண்டாக்குகிறது. அந்த விதத்துல அந்த கிருபை இவனுடைய இருதயத்திலையும் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். அதே சமயத்துல என்னுடைய இருதயத்திலையும் அந்த கிருபை வேலை செய்கிறது. ஆமென். என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக தேவனுடைய இருதயத்தில் அந்த கிருபை கிரியை செய்கிறது. அதே சமயத்துல நான் பரிசுத்தம் அடைவதற்காக என்னுடைய இருதயத்தில் அந்த கிருபை கிரியை செய்கிறது. ஆமென். அப்ப நான் தேவனை அன்பு செய்யவும், தேவனுக்கு பிரியமானதை செய்யவும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும், அவருக்கு உகந்த காரியங்களை நான் செய்யவும் தேவன் எனக்குள்ள தம்முடைய கிருபையை என்னுடைய இருதயத்திலே அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனை அன்பு செய்ய அந்த வாஞ்சியை எனக்குள்ள உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். கிருபைன்னு சொன்னாலே அது பரவி பாயும். ஆமென். உங்ககிட்ட நீங்க கிருபையை பெற்றிருக்கிறீங்கன்னு சொன்னா அது பரவி பாயும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு வீடை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையா கொடுத்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதம் உங்கள் மூலமா அது பரவி பாயும். மற்றவர்கள் அந்த வீடுகளை வாங்குவதற்கு நீங்கள் அதுல உதவியாக நீங்க இருப்பீங்க. பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்றபடி ஒரு வேலை எடுக்கிறீங்க, வேலை எடுத்து நீங்க கிருபையினால் அந்த வேலை கிடைத்திருக்குதுன்னு சொன்னா உங்க மூலியமா 4 பேருக்கு அந்த வேலை கிடைக்க நீங்க உதவியாக நீங்க இருப்பீர்கள். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அந்த கிருபையினால பெற்றாக்கா அது அப்படிதான் பாய்ந்து போகும். நீங்க உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய ஞானம் வந்து அதோட அது நின்று போய்விடும். அந்த ஆசீர்வாதம் பரவி பாயாது. ரட்சிப்பும் அப்படிதான். ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றிருக்கிறோம்? கிருபையினால தானே பெற்றிருக்கிறோம் ரட்சிப்பை. அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பு என் மூலியமாக, உங்கள் மூலியமாக அது பரவி பாயும். அல்லேலூயா. உங்க மூலியமா 4 பேர் ரட்சிக்கப்படும்படிக்காக அந்த கிருபை உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யும். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கிருபைன்னு சொன்னாலே அது பாய்ந்து செல்லும். தேவனுடைய இருதயத்தில் அது கிரியை செய்தபடினால நான் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டேன், அதனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறேன். அதே சமயத்துல என்னுடைய இருதயத்தில் அது கிரியை செய்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் என் மூலியமாக அது பாய்ந்து போகும். ஆமென், ஆமென். கிருபைன்னு சொன்னாலே அது பரவி போகும். அது நீங்க எதை செய்தும் நீங்க இழக்க முடியாது. ஆமென். ஏன்னு சொன்னா நீங்க எதை செய்தும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளல, ஆகையினால நீங்க எதை செய்தாலும் அதை இழக்க முடியாது. ஷீபா கணக்கு பண்ண அந்த சொத்துக்கு மாத்திரம் இல்ல, ராஜா அவனை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லி நினைச்சிருந்தான். சொத்து போனது, ஆனால் கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவில அந்த மேவிபோசேத் நிலைத்திருந்தான். ஆமென், ஆமென், ஆமென். இதுல மேவிபோசேத் யாரு? நீங்களும் நானும் தான் அந்த மேவிபோசேத். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் மேவிபோசேத். ஆமென். கிருபையை பெற்றவன், கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். ஆமென். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த கிருபை பெருகிக் கொண்டே இருக்கிறதுங்க. 2 சாமுவேல் 21வது அதிகாரம் நீங்க திருப்ப வேண்டாம். அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கிபியோன் அப்படி என்கிற அந்த ஒரு ஜாதி இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள் கிடையாது. 21வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அங்கே அவர்கள் இஸ்ரவேலர்கள் கிடையாது. யோசுவா இஸ்ரவேலை பிடிக்கும் போது அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு நீங்க இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சவுலும் அவனுடைய குடும்பத்தாரும் இந்த கிபியோனரை போட்டு ரத்த பழி வாங்கி அவர்களை அந்த தேசத்தை விட்டு துரத்தணும் அப்படிங்கறதை எல்லாம் செய்தார்கள். உடன்படிக்கையை மீறினார்கள் சவுல் குடும்பம். அது நிமித்தம் தேசத்துல 3 வருஷமா பெரிய பஞ்சம் தாவீதினுடைய நாட்கள்.
அப்ப தாவீது தேவனிடத்தில் அவன் விசாரிக்கிறான், ஆண்டவரே ஏன் இப்படி பஞ்சம் இருக்கிறதுன்னு சொல்ல தேவன் தாவீதுக்கு உணர்த்துகிறார், சவுலும் அவனுடைய குடும்பத்தாரும் இந்த கிபியோன் அந்த சந்ததிக்கு செய்த பாவம் சாபமாக வந்திருக்கிறது. பாருங்க, அந்த சவுல் அவனுடைய குடும்பம் அந்த பாவம் அதனுடைய சாபம் அந்த தேசத்தின் மேல வருகிறது மாத்திரமல்லாம குடும்பம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த கிபியோன் இடத்துல தாவீது பேசுகிறான், நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல ஒரு சில பேச்சுவார்த்தை சொல்லி அந்த கிபியோனியர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க சவுலுடைய குடும்பத்துல 7 பேரை எனக்கு நாங்க அவங்கள தூக்கி போடணும், அவங்களை தூக்கி போடணும், அவங்களை கொலை செய்யணும், அதனால கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க தாவீது சரி நான் அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன், சவுல் குடும்பத்துல வேற யாராவது மீந்து ஏதாவது இருந்தா நான் ஒப்பு கொடுக்கிறேன் 7 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். பார்த்தா யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத் கூட இருக்கிறான். சவுலுடைய குடும்பம் நேரடியான அவனுடைய மகனுடைய மகன். அப்ப தாவீது ராஜா என்ன பண்ணுகிறான் பாருங்க, 7வது வசனத்துல, ஆனாலும் தாவீது சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம், தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணி கொண்டதின் நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை தப்பவிட்டார். அல்லேலூயா. பாருங்க, குடும்பத்துல அப்படி சாபங்கள் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறது பாருங்க, சந்ததியே அது பாதிக்குது. ஆனால் அதுல ஒருவன் ராஜாவோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமென். அவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறான், கிருபை பெற்றவனாக இருக்கிறான். அந்த ஒருவனை தவிர மீதி சவுலுக்கு இருந்த அவனுடைய மகளுடைய பிள்ளைகள், இன்னும் அவனுடைய மறுமனையாட்டுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி 7 பேரை ஒப்பு கொடுக்கிறான். இந்த மேவிபோசேத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறான். ஆமேன். காரணம் என்ன? உடன்படிக்கை. ஆமேன். தேவனோடு பண்ணி கொள்ளுகிற அந்த ஒரு உடன்படிக்கை அந்த நித்திய ஆக்கினையிலிருந்து நம்மை அது பாதுகாக்கும். ஆமேன். மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க, சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். அப்பவும் அந்த உடன்படிக்கையில இருக்கிற கிருபையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அதை அவர் செய்வார். ஆமென். அப்ப நம்ம இந்த மேவிபோசேத்துடைய சம்பவத்துல நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிருபை பாராட்ட ஒரு ஆயத்தமா இருக்கிறார். அப்ப என்னுடைய இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில, இந்த விசுவாச வாழ்க்கையில, என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும், ஒவ்வொரு சின்ன காரியங்கள் இருந்தாலும், ஒவ்வொரு பெரிய காரியங்கள் இருந்தாலும், எல்லாவற்றுக்குமான கிருபையை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய உடன்படிக்கை. ஆமென். நம்ம அது தகுதி இல்லாதவனுக்கு பாராட்டுகிற தயவு, தகுதி இல்லாதவனுக்கு பாராட்டுகிற தயவு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த ஒரிஜினல் தன்மையை நம்ம உணர்ந்து பார்க்கறது இல்லை. உண்மைதான், கிருபை இலவசம். ஆனால் யாருக்கு? உடன்படிக்கை பண்ணி கொண்டவனுக்கு தேவன் அதை இலவசமாய் அதை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் உடன்படிக்கை பண்ணி கொண்ட தேவனுடைய பிள்ளை, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஏற்ற சமயத்துல சகாயத்தை பெற்றுக்கொள்ள தைரியமாய் அவரிடத்துல வந்து, அப்பா இந்த குறிப்பிட்ட காரியத்துல எனக்கு கிருபை செய்யுங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துல எனக்கு கிருபை செய்யுங்க, அந்த காரியத்துல கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிருபையை கேட்டு, கிருபையினால் மாத்திரமே இது நடக்கும் என்று சொல்லி தேவன் அதுல செயல்படுவதற்காக நாம் காத்திருக்க நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கிறது நல்லது. ஆமென். அவருடைய கிருபையை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில கிருபைகளை அவர் பாராட்டுவார். ஆமென். கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும்